Listen, now we are in departmental accounts. ரொம்ப சிம்பிள்மா. நார்மல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறீங்களா அதே மாதிரி தான். வெரி கேர்ஃபுல்லி லிசன். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ். We are in departmental accounts. நார்மல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லையா? யூ வில் ப்ரிப்பேர் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். தென் அதுக்கப்புறம் யூ வில் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் யூ வில் ப்ரிப்பேர் பேலன்ஸ் அக்கௌண்ட். நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்ல ஒரு காலம் வரும் இல்லையா? ஸோ அப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது யூ வில் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இங்க வந்து பர்டிகுலர்ஸ் இருக்கும். பர்டிகுலர்ஸ் இங்க அமௌண்ட் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ருபீஸ், இங்க சிஆர், இங்க டிஆர், இங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஃபார் த இயர் எண்ட் அது எந்த வருஷமோ அந்த வருஷம். தென் டெபிட்ல டு ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம் இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக் டு பர்ச்சேசஸ், தென் டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருந்தா கேரேஜ் இன்வெர்ட்ஸ், இது போக வேஜஸ் இருந்தா வேஜஸ், தென் இது போக டு அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டு அதர் டைரக்ட், ஏன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் வரும். அப்போ கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ், பை கிராஸ் ப்ராஃபிட், சரி பை க்ளோசிங் ஸ்டாக், பை சேல்ஸ் பை க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட் போடுவோம். தென் வந்து இதை செக் பண்ணும்போது ஒன்னா கிராஸ் ப்ராஃபிட்லாம் டெபிட்ல வந்து டு கிராஸ் ப்ராஃபிட், இது கேரி டவுன். கிரெடிட்ல வந்துன்னா பை கிராஸ் லாஸ், இதுவும் கேரி டவுன் தான். இது என்ன ஃபிகர் வருதோ அந்த ஃபிகர். அப்போ இமீடியட் சைமல்டேனியஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பட் நாங்கள் எழுதும்போது ட்ரேடிங் பிஎன்ல கொண்டு தான் போடுவோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்க, மேல பிஎன்ல கொண்டு எழுதலைன்னா இங்க எழுதிக்கோ. அப்ப இங்கேயே நீ என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். இங்க ட்ரேடிங், அப்ப இது டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் பிஎன்எல், இது நார்மல் ட்ரேடிங் பிஎன்எல் போட்டிருக்கோம். டிபார்ட்மெண்ட் நான் சொல்லி தருவேன், சரிங்களா? தென் இங்க வந்து கிராஸ் லாஸ் ஆகுதுன்னா டெபிட் சைட்ல டு கிராஸ் லாஸ் ப்ராட் ஃபார்வர்ட், கிராஸ் ப்ராஃபிட் இருந்ததுன்னா பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். தென் இது போக டு இன்டைரக்ட், மேல எழுதாத எக்ஸ்பென்ஸ் டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இங்க பை இன்டைரக்ட் இன்கம். என்னென்ன இன்டைரக்ட் இன்கம் இருக்கும்? அந்த சேலரி, ரெண்ட், ரேட்டு, வேஜஸ், வாட்டர் இட் மேபி எல்லாமே வேஜஸ் இங்க வரும். சேலரிஸ் இன்வெஸ்ட்ல இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா பை நெட் லாஸ், கிரெடிட் சைட்ல வந்து நெட் லாஸ் கேரி டவுன், இங்க வந்தா டு நெட் ப்ராஃபிட் கேரி டவுன். தென் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஆஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். போட்டு இங்க லைபிலிட்டிஸ் அமௌண்ட் ருபீஸ், அசெட்ஸ் அமௌண்ட் ருபீஸ் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். தென் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கேபிட்டல் எழுதுவோம். நெட் ப்ராஃபிட்டா இருந்தா ஆட் நெட் ப்ராஃபிட், நெட் லாஸா இருந்தா மைனஸ் நெட் லாஸ், டிராயிங்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருந்ததுன்னா அகைன் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்ததுன்னா ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதெல்லாம் போட்டு உள்ள ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல இங்க வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க அசெட்ஸ்ல வந்து பிக்ஸ்டு அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். சப்போஸ் வந்து ப்ரீபெய்டு ஏதாவது இருந்ததுன்னா ப்ரீபெய்டு, ஏதாவது ப்ரீபெய்டு அசெட்ஸ் தான். இங்க வந்து அது லைபிலிட்டிஸ்ல லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், தென் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ், தென் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது வந்து நார்மல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். இங்க டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட் முன்னாடி யூ மஸ்ட் ஆட் த வேர்ட் என்னது? டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். என்ன வேர்டு? டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். அப்ப இங்க எத்தனை 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் another காலம். ரெண்டு சப்போஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ பி, அப்ப டிபார்ட்மெண்ட் ஏ, இது டிபார்ட்மெண்ட் பி, இது டோட்டல். அதே மாதிரி இங்க ஒரு காலம் ஆட் பண்ணிக்கும், இது டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டோட்டல். அதே மாதிரி இங்கேயும் 2 காலம், டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, தென் டோட்டல் காலம். அதே மாதிரி இங்க டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டோட்டல் காலம். பேலன்ஸ் ஷீட் வந்து காமன். பேலன்ஸ் ஷீட் டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி போட தேவையில்லை. பட் இங்க மட்டும் ட்ரேடிங் பிஎன்எல் போடும்போது நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ். அப்ப ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல அடிஷனல் காலம் ஆட் பண்ணி போட்டா அதுக்கு பேர் என்னது? அப்ப இங்க டோட்டல் காலம் ஒரு காலம். எத்தனை 3 டிபார்ட்மெண்ட் தான் இன்னொரு காலம் வந்து அவ்வளவுதான். இதுதான் டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட். இதுல மெயினா என்னன்னா அப்போர்ஷன் பண்றதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்போர்ஷன் பண்ண வேண்டியது கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும், அவ்வளவுதான். சோ இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம வந்து வேற எதுவும் போட போறோம் டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் பிஎன்எல்ல. லிசன், டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் helps in identifying the performance of each department. அப்ப நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்த்து ஒட்டுக்கா போட்டா ஒரே ட்ரேடிங் அக்கௌண்ட், தனித்தனியா பிரிச்சு போட்டா ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்ப ஒரே காலம்னர் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம் தான்.
அப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட்டா லாஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு கெயின் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுது. ஈச் டிபார்ட்மெண்ட் இஸ் கன்சிடர் டு பி ஒவ்வொன்றையும் தனித்தனி ஆக்டிவிட்டி சென்டரா பாக்குறோம், தனித்தனி யூனிட்டா பாக்குறோம். அதனால தனித்தனியா ட்ரேடிங் பிஎன்எல் போட போறோம். இஸ் அ டூல் விச் ஹெல்ப்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ டிபார்ட்மெண்டேஷன் ஆஃபர்ஸ் த ஃபாலோயிங் அட்வான்டேஜ். இதனால அட்வான்டேஜஸ் என்ன? ப்ராப்பர் அலோகேஷன், எக்ஸ்பென்சஸ் வந்து ரீசனபிளா அலோகேட் பண்ண முடியும்னு சொல்றோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் தட் ரிலேட் டு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் எஸ்டிமேட்டட் ஆன் எக்ஸாக்ட் பேசிஸ். ஹென்ஸ் அக்யூரசி வந்து இங்க பிரசென்ட் ஆயிருக்கும், மோர் அக்யூரேட்டா பிரசென்ட் பண்ணா. தென் கண்ட்ரோல். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுன்னு செக் பண்ணும்போது இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு செலவு பண்றாங்களா, எந்த டிபார்ட்மெண்ட் கம்மியா செலவு பண்ணுதா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து இதுல இருக்கு. ஸோ அப்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமா செலவு பண்ணாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு எக்ஸ்பென்ஸை குறைங்கன்னு சொல்லலாம். காமனா பண்ணா யார் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அவைலபிலிட்டி ஆஃப் செப்பரேட் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃபிகர்ஸ் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஸ் கண்ட்ரோல், ப்ராப்பர் கண்ட்ரோல் அண்ட் ஃபிக்சேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும், காஸ்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் ப்ராப்பர் அப்சார்ப்ஷன், த ப்ராசஸிங் டைம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மே வேரி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும் இல்லையா, ஏன்னா அவங்க செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி இது மாறும். ஸ்பெசிபிக் காஸ்ட் அனலைஸ் ஆன் டிபார்ட்மெண்ட் வைஸ் பேசிஸ் ஃபெசிலிட்டேட் சயின்டிபிக் காஸ்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் காஸ்ட் அசைன்மெண்ட். அப்ப காஸ்ட் அப்சார்ப்ஷன், காஸ்ட் அலோகேஷன், காஸ்ட் அசைன்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும், சயின்டிபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. திஸ் ப்ரொவைட்ஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ராடக்ட் பிரைசிங். அப்ப கரெக்டான காஸ்ட் அலோகேட் பண்ணும்போது அப்ப அக்யூரேட் காஸ்டிங் இருக்கும்போது அக்யூரேட் பிரைசிங்கும் வந்து இருக்குன்னு சொல்றோம். அப்ப இதனால என்ன ஆகாதுன்னா, அதாவது ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் லோ பிரைஸ், லோ வேல்யூ கஸ்டமர்ஸ் ஹை பிரைஸ் கொடுக்கக்கூடிய தேவையில்லாத சுச்சுவேஷன் அரைஸ் ஆகாது. அப்ப பிரைஸ் காஸ்ட் அக்யூரேட்டா இருக்கும்போது பிரைஸ் அக்யூரேட்டா இருக்கும். அப்ப அவங்க கொடுக்குற காஸ்ட் பொருள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரான்ச்சுக்கும் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரான்ச் அக்கௌண்டிங்ல அலோகேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அரைஸ் ஆகுது, ஏன்னா அந்த பிரான்ச்சுக்கு தனி நம்ம செலவு பண்ண போறோம். ஸோ அலோகேஷன் ஆஃப் காமன் எக்ஸ்பென்சஸ் டஸ் நாட் அரைஸ். பட் ஆனா இங்க அலோகேஷன் ஆஃப் காமன் எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பா இங்க அரைஸ் ஆகும். தென் ரிசல்ட் ஆஃப் த ஆபரேஷன் இட் ஷோஸ் த ட்ரேடிங் ரிசல்ட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் பிரான்ச் வந்து கொடுக்கும். இது வந்து இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் வைஸ் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் கொடுக்கும். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் பிரான்ச் அக்கௌண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரான்ச். அது டிபெண்டன்ட் பிரான்ச், இண்டிபெண்டன்ட் பிரான்ச் போய்க்கலாம். ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது, இங்க சென்ட்ரலா மெயின்டைன் பண்றோம். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணி பண்ணுவோம், ஆனா இங்க செக்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி பண்ணுவோம். கண்ட்ரோல் நாட் பாசிபிள் டு கண்ட்ரோல் ஆல் பிரான்ச். ஹெச்ஓ வந்து இப்ப எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா இங்க எஃபெக்டிவ் கண்ட்ரோல் இஸ் பாசிபிள் பை த டிபார்ட்மெண்டல் சூப்பர்வைசர் அப்பாயின்ட் பண்ணி அவங்களை பண்ணிக்குவோம். தென் பேஸ் ஆஃப் அப்போர்ஸ்மெண்ட் ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா நீங்க ஸ்பெசிபிக்கா அந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டுருங்க. லிசன் எக்ஸாம்பிள், சப்போஸ் வந்து ரெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஏ 500, டிபார்ட்மெண்ட் பி 300 அப்படியே டைரக்டா எடுத்து போடுங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இதே. அதே மாதிரி வந்து வேஜஸ் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஏ வந்து 1000, டிபார்ட்மெண்ட் பி 800 அப்படியே டைரக்டா எடுத்து போடுங்க. இது வந்து ஸ்பெசிபிகலி கிவன். அப்ப இதை வந்து பிரிக்க தேவையில்லை, அதுதான் சொல்றாங்க. லிசன் when a certain expense is specifically incurred of one department, it should be charged in full to that department only. அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சார்ஜ் பண்ணுங்க. ஸோ டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெஷினரி அண்ட் வேல்யூ ஆஃப் மெஷினரி, டெப்ரிசியேஷன் ஆஃப் மெஷினரி. அப்போ வந்து டைரக்டா அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்றோம்னா டைரக்டா அந்த டிபார்ட்மெண்ட்ல போடலாம். இன்சூரன்ஸ் ஆஃப் ஸ்டாக் அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டாக். ஸோ அப்ப ஸ்டாக் மேல இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டா அலோகேட் பண்ணலாம். தென் ஷேர்டு காமன் எக்ஸ்பென்சஸ், when benefits of certain expense are shared by all the departments and are capable of precise allocation. அப்ப வந்து காமன் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்க அலோகேட் பண்ணி தரணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும், வேணா கீழே ஏதாவது ஒரு சம்பளம் பார்த்துடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் லிசன் நீங்க வந்து வேஜ் இங்க சேல்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க, டைரக்ட் எடுத்து போடணும். பட் ரெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, ரெண்ட் வந்து காமனா கொடுத்துட்டாங்க, இது காமன் எக்ஸ்பென்சஸ். அப்ப இதை ரெண்ட்டை பிரிக்கணும் நம்ம இல்லையா. லிசன் ரெண்ட் கொடுத்துட்டாங்க, ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ஈக்குவல் டு 1870 கொடுத்துருக்காங்க. இது காமனா கொடுத்துட்டாங்க. இதுக்கு லிசன் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு, கீழே ஏதாவது இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்க ரெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க, ரெண்ட் லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் ஆர் டு பி அலோகேட்டட் பிட்வீன் ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ். அப்ப வந்து இதை பிரிக்க சொல்றாங்க. சோ லிசன் இதுக்கு வந்து ஃபேக்டரி ஆஃபீஸ்ன்னு பிரிக்க சொல்றாங்க. ஃபேக்டரிக்கு எவ்வளவுங்கிறாங்க, ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ் 3:2 ரேஷியோன்னு பிரிக்க சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் அதுலயே ஃபேக்டரியிலேயே இதையே ரெண்டா பிரிக்கணும். இதுல 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. சோ டிபார்ட்மெண்ட் ஏ இருக்கு, டிபார்ட்மெண்ட் பி இருக்கு. அதே மாதிரி இந்த ஆபீஸுக்கு வரதையும் டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி. இதுதான் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ல போனீங்களே ஒரு சின்ன இஷ்யூவா இருக்கும் உங்களுக்கு. அதே என்ன சொல்றாங்க, இதை வந்து 2:1 பிரிக்க சொல்றாங்க. இதை ஓகே. தென் அகைன் வந்து இதை வந்து நீங்க வந்து 2:1 வந்து பிரிக்கணும். ஸோ salaries and depreciation of department, ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ் 3:2 பிரிச்சுட்டு மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள A is to B. லிசன் ஹியர், A and B சொல்றாங்க. A is to B வந்து 2:1 பிரிக்கணும்.
ஸோ லிசன் கீழே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ ரெண்ட் ப்ரீபெய்டு 370 இருக்கு. அப்ப அங்க எவ்வளவு இருக்கு 1870. அப்ப ப்ரீபெய்ட கழிச்சிடணும், அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணும். நார்மலா பண்ணுவோம்ல. அப்ப ரெண்ட் இப்ப சேலரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் டேக் சேலரி. சேலரி இருந்ததுன்னா என்ன அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர் கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருந்தா அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஆட் பண்ணுவோம், லெஸ் ப்ரீபெய்டு சேலரி கழிச்சிரும் இல்லையா? அதே தான் இங்க ரெண்ட் இருக்கு, இது ப்ரீபெய்டு 370. அப்ப நெட் ரெண்ட் எவ்வளவு? கரண்ட் இயரோட ரெண்ட் இந்த 1500 கரண்ட் இயரோட ரெண்ட். லிசன் நம்ம அக்ரூயல் கான்செப்ட் ஃபாலோ பண்றோம். வி ஆர் ஃபாலோயிங் அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் ஃபாலோ. எதுவுமே சொல்லினா அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தான் நம்ம ஃபாலோ பண்றோம்னு அர்த்தம். அக்ரூயல் பேஸ் அக்கௌண்டிங் என்ன சொல்லலாம்? ப்ரூடென்ட். அதாவது கரண்ட் இயர் எக்ஸ்பென்ஸ் ஒரே கொஸ்டின் தான். வெதர் சச் an item is related to the current year. Whether such an item or expenses, such an item or expenses or income related to the current year. ஆன்சர் வந்து உன்னோட ஆன்சர் வந்து எஸ்ன்னு வந்து அக்கௌண்ட் பண்ணிக்கும். ஆன்சர் எஸ்ன்னா அக்கௌண்ட் இட். ஆன்சர் நோனா நாட் அக்கௌண்ட், நாட் அக்கௌண்ட். இந்த சென்ஸ் டிடக்ட் இட். ஆன்சர் எஸ்னா அக்கௌண்ட் இட் ஆர் ஆன்சர் எஸ்ன்னு வந்தா லிசன் ஆன்சர் எஸ்னா ஆட் இட். சரியா? ஆட் இட் அண்ட் அக்கௌண்ட் இட் அண்ட் அக்கௌண்ட் இட். இதே ஆன்சர் நோ, ஆன்சர் வந்து நோன்னு வந்தா இது ரெண்டு கான்செப்ட் ரெண்டா பிரிச்சுக்கோ. ஆல்ரெடி இன்க்ளூடட், ஆல்ரெடி இன்க்ளூடட், நாட் ஆல்ரெடி இன்க்ளூடட். ஆல்ரெடி இன்க்ளூடட்னா டிடக்ட் பண்ணிக்கோ, சோ டிடக்ட் இட். நாட் ஆல்ரெடி இன்க்ளூடட்னா இக்னோர் இட், இக்னோர் பண்ணிக்கோ. சோ அதனால இங்க லிசன் இயர் இந்த கான்செப்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இது கரண்ட் இயரோடதா இல்ல, இந்த 370ங்கிறது ப்ரீபெய்டு அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி முன்கூட்டி சொல்லியிருக்கோம். அப்ப வெதர் சச் an item is related to the current year. ஆன்சர் எஸ் ஆ நோ, நாட் ரிலேட்டட். ஏன்னா நெக்ஸ்ட் இயரோடது, ப்ரீபெய்டுங்கிறது நெக்ஸ்ட் இயரோடது. சோ அப்ப வந்து இது எனக்கு நாட் ரிலேட்டட். ஆன்சர் வந்து நோ. ஆல்ரெடி இன்க்ளூடடா இதுக்குள்ள இருக்கா? எஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் இன்க்ளூட் பண்ணிருக்கான். சோ அதுல இருந்து டிடக்ட் அதை வந்து கழிச்சு காமிக்கணும். அதனால 1870 இருந்து 370 கழிச்சு 1500 காமிக்கணும். இதெல்லாம் பேஸ் ஆஃப் அக்ரூயல் கான்செப்ட். தென் 1500 3:2 பிரிக்கணும். பிரிச்சோம்னா இங்க 900 வரும், இங்க 600 வரும். தென் இதை மறுபடியும் வந்து ஃபேக்டரி, இது வந்து ஃபேக்டரி, இது வந்து ஆஃபீஸ். இது ஃபேக்டரி, இது வந்து ஆஃபீஸ். ஃபேக்டரினா இங்க ஃபேக்டரினா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதனால இது எங்க போகும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போகும். இது எங்க போகும்? ட்ரேடிங். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ட்ரேடிங் பிகாஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரீசன் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர். அப்ப லிசன், அப்ப இந்த 900 2:1 பிரிச்சா 600 300, 600 400 200. நம்ம செக் பண்ணிக்கலாமா? ட்ரேடிங்ல எவ்வளவு வந்து ஆன்சர் போட்டிருப்பாங்க இல்லையா? சோ ட்ரேடிங்ல எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. ட்ரேடிங் 600 300 போட்டிருக்காங்களா? பிகாஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்னது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல சோ ரெண்ட்னு போட்டு 600 300. பிஎன்எல் எவ்வளவு போட்டிருக்காங்க? 400 200 போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணிக்கலாமா? ரெண்ட் 400 200. ஏன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிஎன்எல். சோ இந்த மாதிரி அலோகேஷன் வந்து பண்ணணும். இது அக்ரூயல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி. சோ ப்ரீபெய்டுனா என்ன பண்ணிக்க, லெஸ் பண்ணிக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா ஆட் பண்ணி பண்ணணும். சோ லெசன் அதான் இங்க சொல்றாங்க. சோ அந்த காமன் எக்ஸ்பென்ஸா இருந்தா அந்த மாதிரி பண்ணணும். ஸோ லிசன் ரெண்ட் இஸ் சப்போஸ் பேஸ்ட் அது வந்து என்ன பேசிஸ் வந்து நார்மலா அவங்க ஏதாவது கொடுக்கலைன்னா யூஸ் ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி ஈச் டிபார்ட்மெண்ட். லைட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்போ அந்த பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் லைட் பாயிண்ட்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஃப்ளோர் ஏரியா ஆர் கேண்டீன் சப்சிடி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேஸ் பண்ணி பண்ணணும். இது வந்து காமன் எக்ஸ்பென்சஸ் ப்ரிசைஸ் அலோகேஷன் பண்ணணும். ஸோ ஈக்விட்டபிள் பேசிஸ்ல பண்ணணும். அப்ராப்ரியேட் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேசிஸ் அவங்க கொடுக்கலன்னா இந்த பேசிஸ்ல பண்ணணும். ரெண்டுனாவே எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும். தென் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் not capable of accurate apportionment to various departments are debited to judiciously based on the facts and circumstances. அப்ப ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் போக முடியாதுன்னா அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா மாறிடும். So administration expense like office salaries may be apportioned equally among all the departments on the alternative debited to general profit account. அப்ப ஈக்குவலா அலோகேட் பண்ண முடியுமான்னு போறீங்க. அப்படி ஈக்குவலா டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ண முடியல, எந்த பேசிஸும் கிடைக்கல அப்படின்னா டைரக்டா நீங்க ஜெனரல் பிஎன்ல கொண்டு போட்டுருங்க. நம்ம லிசன் நம்ம போட்டிருக்க டிபார்ட்மெண்ட் பிஎன்ல அக்கௌண்ட். அப்ப ஜெனரல் பிஎன்ங்கிறது இதெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு பிஎன்ல அக்கௌண்ட் ஓவரால் பிஎன்எல் போடுவோம். அதுக்கு பேர் ஜெனரல் பிஎன்எல். அதுல இங்க போட முடியலன்னா இங்க ப்ராப்பரா அலோகேட் பண்ணணும், அங்க போய் போட்டுருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் மேபி அப்போஸ் ஆன் பேஸ் ஆஃப் சேல்ஸ் ரேஷியோல பண்ண சொல்றாங்க. அப்ப லிசன், அப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீ நோட் பண்ணணும். லிசன், அப்ப ரெண்ட் எல்லாம் அப்ப வந்து சப்போஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சேல்ஸ் ரேஷியோ எடுத்துக்கணும். தென் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வைங்களேன். கேரேஜ்
இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து பர்ச்சேஸ் ரேஷியோ எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்லி அதை என்னன்னு பாருங்க, சேல்ஸ் ரிலேட்டடா பர்ச்சேஸ் ரிலேட்டடான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோ வந்து அடாப்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் அப்போர்ச்மெண்ட், இதுதான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. ரைட்டா? தென் நெக்ஸ்ட் இந்த தியரிக்கு அப்புறம் ரிலேஷன் வந்துச்சு. இந்த ரிலேஷன் நம்ம போடலாம். இதே ஒரு ஒரு ரிலேஷன் போட்டா எல்லாமே அதே மாதிரி தான். ரைட்டா? ஸோ லெட் வி ட்ரை ஒன் illustration. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, தே வாண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் ட்ரேடிங் டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. ஆஃப் ஸ்ரீ மெய்டி சொல்றாங்க. அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் ஆரம்பிக்கும் போது இந்த புக்ஸ் ஆஃப் ஸ்ரீ எம்ஐடி, தென் ஹெட்டிங் வந்து டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நீங்க எப்படிலாம் சுருக்கமா எழுதாதீங்க, நீங்க ஃபுல்லா எழுதிக்க. ஃபார் த இயர் எண்டட், இந்த வருஷம் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2013. 31st December 2013. அப்போ வழக்கம் போல நீங்க நார்மல் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் தான். பர்டிகுலர்ஸ் இப்ப எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஏபி 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப டிபார்ட்மெண்ட் ஏ, நான் இங்க இடம் பார்த்ததுனால சுருக்கி எழுதுறேன், நீங்க எக்ஸாம்ல டெப்னால போடுறாங்க. டோட்டல் ருபீஸ். தென் அதே மாதிரி பர்டிகுலர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டோட்டல் ருபீஸ். இங்க வந்து டேட் பர்டிகுலர்ஸ் எல்லாம் டிஆர், இங்க வந்து சிஆர். இது நார்மல் ஃபார்மேட். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டா ஒரு காலம் 2 காலம் போடுவோம், இங்க 3 காலம் போடுவோம். தென் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு 1/1/2003, அதான் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? டிபார்ட்மெண்ட் ஏ 5400, டிபார்ட்மெண்ட் பி வந்து 4900, ரெண்டையும் கூட்டினா 10300. தென் வந்து பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, டெபிட் சைட்ல டு பர்ச்சேசஸ் 9800, 7350, 17000. தென் சேல்ஸ், பை சேல்ஸ் எவ்வளோ? 16900. ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. இந்த சம்ல ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை, அதனால டைரக்டா போடுறோம். 15000 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 30004. தென் அடுத்தது வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் 1340, 240. லிசன் இயர், வேஜஸ் அண்ட் சேலரிஸ் கொடுத்தனால இங்கதான் வரணும். சேலரிஸ் அண்ட் வேஜஸ் கொடுத்தா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரக்கூடாது, P&L கொண்டு போகணும். வெறும் வேஜஸோ இல்ல வேஜஸ் அண்ட் சேலரிஸ் கொடுத்தா இங்க போட்டுங்க. சேலரிஸ் அண்ட் வேஜஸ் கொடுத்தாங்கன்னா P&L அக்கௌண்ட் போட்டுங்க. தென் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? லிசன், ரெண்ட், இதுக்கெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். தென் வேற ஏதாவது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கா? ரெண்ட், சேலரிஸ், தென் லைட்டிங். ஸோ லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எல்லாம் டைரக்ட் தான், அதெல்லாம் மேல வரணும். ஸோ அப்ப கீழே ஏதாவது அடிஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்ட், லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் ஆர் டு பி அலோகேட்டட் டு ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ் 3:2. அதாவது ரெண்ட் வந்து அலோகேட் பண்ண சொல்றாங்க. ரெண்ட் அப்ப லிசன் ஒர்க்கிங் நோட், அலோகேஷன் ஆஃப் ரெண்ட் பிட்வீன் ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ். ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரெண்ட் இதை வந்து ரெண்ட் எவ்வளோ? 1870. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரீபெய்டு இருக்கு பாருங்க. ரெண்ட் ப்ரீபெய்டு, ப்ரீபெய்டு ரெண்ட் 370 இருக்கு. அப்ப ப்ரீபெய்டு கழிச்சிடணும். லெஸ் ப்ரீபெய்டு, அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணும் ப்ரீபெய்டு. இது வந்து நெக்ஸ்ட் இயர் கொண்டாடணும், அதனால அப்ப 1500. இது என்ன பேசிஸ் அலோகேட் பண்ண சொல்றாங்க? சார் 3:2, ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ் 3:2. அப்ப இது ரெண்டா பிரிச்சு, இது ஃபேக்டரி, இது ஆஃபீஸ். ரேஷியோ வந்து இது 3:2ங்கிற ரேஷியோல போட சொல்றாங்க. அப்ப 3:2 பிரிச்சிங்கன்னா என்ன வரும்னா 1500 டிவிஷன் பை 5 into 3 போட்டீங்கன்னா இங்க வந்து 900 வரும். இதுக்கு 600. தென் இதை மறுபடியும் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ, பி பிரிக்கணும். டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, இதை மறுபடியும் டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி.
2:1 ரேஷியோ சொல்றாங்க. அப்ப 2:1 பிரிச்சீங்கன்னா 900 டிவிஷன் பை 3 into 2. அப்ப இதுக்கு வந்து 600, இதுக்கு வந்து 300, இதுக்கு வந்து 400, இதுக்கு வந்து 200. அதே 2:1 ரேஷியோ தான். இதுக்கு 2:1 ரேஷியோ தான், இதுக்கு 2:1 ரேஷியோ. ஸோ அப்ப இங்க வந்து ஃபேக்டரிங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரும், இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஆஃபீஸுங்கிறது பிஎன்ல வரும். அப்ப ரிகார்டிங் இங்க 2 போட்டு 2 ரெண்ட் 400, சாரி ஒரு ரெண்ட் எவ்வளோ 600, 300, 600. தென் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ரெண்ட் அண்ட் லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் ஃபேக்டரி பிரிச்சு. லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எவ்வளவு இருக்கு? 420 இருக்கு. லைட்டிங் அண்ட் ஹீட்டிங்க்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா? லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப இதே மாதிரி யூ ஹேவ் டு ஒர்க்கிங் நோட் டு லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணி ப்ரீபெய்ட மைனஸ் பண்ணும். அப்ப லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா தே கிவன் தட் 420. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 180 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 600. அப்ப டோட்டல் ப்ரீபெய்ட்னா லெஸ் பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணணும். தென் இதை பிரிக்கிறோம். இதை ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ். இந்த ஃபேக்டரி அதே ரேஷியோ தான், 3:2 ரேஷியோ தான். அப்ப 600 டிவிஷன் பை 5 into 3 போட்டு 120, 360, 240. இதை ஏபின்னு பிரிக்கணும். இது ஏ, இது பி. அதே மாதிரி இதை ஏ, இது பி, 2:1 ரேஷியோ எல்லாத்துக்குமே அதேதான். அப்ப 360 டிவிஷன் பை 3 into 2. அப்ப இது 240, இது 120. அப்ப இதுக்கு 240 டிவிஷன் பை 3னா 80னா 160. அப்ப இங்க வந்து 2 லைட்டிங் அண்ட் ஹீட்டிங். லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் ஃபேக்டரிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட் போக வேண்டியது. இது ட்ரேடிங் அக்கௌண்ட், இது வந்து பிஎன்ல போகணும். ஆஃபீஸ்ங்கிறது 240, 120, 360. ஸோ ஒர்க்கிங் அழிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒர்க்கிங் நோட்ல போடணுமா கீழே காமிச்சு தான் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வேற டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எதாவது இருக்கா? வேற கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இருக்கு. ஸோ லிசன் அபவுட் டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்ங்கிறது எதுனால நடக்கும்னா பர்ச்சேஸ் பண்ணி அந்த கூட்ஸை தூக்கிட்டு வரனால நடக்கும். அதனால பர்ச்சேஸ் ரேஷியோல போடணும். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 469 இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் ரேஷியோ பர்ச்சேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேசஸ் they given that 9,800 is to 7,350. இது எவ்வளவு டிவைட் பண்ணலாம்? 9,800 100 டிவிஷன் பண்ண என்ன ஆகும்? 100 டிவிஷன் பண்ணா 98 வரும். இது வந்து 73.5 வரும். மறுபடியும் 5 டிவிஷன் பண்ணா 5 பண்ண முடியாது இல்லையா? பாயிண்ட்ல வருது இது. இப்ப 98 எதால வகுக்கிறோம்? 4ஆல 4னா 73.5 டிவிஷன் பை 4 வராது. 2ல போட்டாலும் வராது. 3ல போட்டா வராது. 6ல 73.5 டிவிஷன் பை 6 வராது. 7 போட்டா 73.5 டிவிஷன் பை 7 போட்டா 14 போடலாமா? 73.5 டிவிஷன் பை 14 போட்டா அது இங்க பாயிண்ட் வைக்காம டிவிஷன் பண்ணலாம். 9,800 பாயிண்ட் வைக்காம பண்ணோம்னா 10ல 980, தென் வந்து 735. 5ஆல் டிவிஷன் பண்ணா 980 டிவிஷன் பை 5 equal to 196. வந்து 735 டிவிஷன் பை 5 equal to 147. 7 into 14 இது 7ஆல் டிவிஷன் ஆகும். 196 டிவிஷன் பை 7 equal to 28. இந்த 7ஆல் டிவிஷன் பண்ணா 71. 21. மறுபடியும் 7ஆல் டிவிஷன் ஆகும் உங்களுக்கு. 4 7s are 28. then so 4:3. அப்ப கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வந்து 4:3ன்னு பிரிச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் ரேஷியோ என்ன ரேஷியோ? இது வந்து பர்ச்சேஸ் ரேஷியோ. பர்ச்சேஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி பிரிக்கும். பர்ச்சேஸ் ரேஷியோ
அப்போ 469 division by 7 into 4 equal to 268 202. வேற சனி டேட்டாஸ் கேபிட்டல் வேற எதுவுமே இல்லை. தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கலையா? க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 2748 240 கூட்டினா 2748 plus 240 5149. ஸோ அவ்வளோதான். டெப்ரிசியேஷன் இதெல்லாம் இங்கே வராது. லிசன். அப்போ பர்ச்சேஸ் ரேஷியோ 4:3 டோட்டல் பண்ணிக்கணும். டோட்டல் பண்ணிட்டு ப்ராஃபிட்டா லாஸ். தென் 10,300 plus 17,150 plus 1,580 plus 900 plus 360 plus 460 30,759 வருது. இங்க 35,000 இருக்கு. அப்ப இதெல்லாம் கூட்டினா 30,759 வருது. இங்க 35,569 minus 35,569 equal to 4,800. 4,000 அப்ப 2 gross profit. Gross profit carried down balancing here. டிபார்ட்மெண்ட் வைஸ் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கூட்டினா 15,921 15,921. இது 19,648 19,648. ஸோ அதை கழிச்சு என்ன வருது? 15,921 minus 4,900 minus 7,350 minus 240 minus 300 minus 120 minus 200 equal to 2,008. இந்த இடத்துல 2,000 check. 19,468 minus 5,400 minus 9,800 minus 1,340 minus 600 minus 240 minus 268 1,820 வருது. ஓகே 2,000. ஸோ நம்ம போட்டது 2,000 2,008 4,008 கரெக்ட். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இதை வந்து இங்க எடுத்து பை கிராஸ் ப்ராஃபிட் brought down 2,000 2,008 தென் 4,008. நம்ம ஏற்கனவே வந்து ரெண்ட் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? டு ரெண்ட் ஏற்கனவே அப்போர்ஷன் பண்ணோம். ஸோ அப்போ வந்து இங்க 1,500ல இங்க 900 போச்சு. 600 400 200 அந்த ஒர்க்கிங் நோட்ல போட்டிருந்தோம். அதே மாதிரி லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் போட்டிருந்தோம். 160 18 போட்டு 240 போட்டு கேரேஜ் நோட் அவ்வளவுதான். இனி அடுத்தது நெக்ஸ்ட் வி வில் செக் பேஜ் அப். அடுத்து என்னென்ன பெண்டிங் இருக்கு? ரெண்டுக்கு அப்புறம் சேலரிஸ் இருக்கு இல்லையா? 2 சேலரிஸ். சேலரிஸ் எவ்வளோ? சேலரிஸ் 1,320 இருக்கு. சேலரிஸ்க்கு அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சேலரிஸ் ரெண்ட் லைட்டிங் ஹீட்டிங் சேலரிஸ் டெப்ரிசியேஷன் 2:1 நம்ம. அப்போ 1,320 டிவிஷன் பை 3 into 2 equal to இதுக்கு 880 880 இது கழிச்சிங்கன்னா 440 வரும். இது வந்து 2:1 ரேஷியோ நம்ம ஸோ கொடுத்து ஏற்கனவே சம்பளம் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து லைட்டிங் பார்த்தாச்சு. டிஸ்கவுண்ட் அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது டிஸ்கவுண்ட் எப்போ அலோவ் பண்ணுவோம்? நம்ம சேல்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவோம். அப்ப சேல்ஸ் ரேஷியோல பண்ணணும். டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து என்ன ரேஷியோ?
சேல்ஸ் ரேஷியோ சேல்ஸ் எவ்வளவு இருக்கு? ஆட் ஃபிகரா இருக்கு இல்லையா? 16,900 13,520. அப்ப 10 ஆல் டிவிஷன் பண்ணிக்கலாம். 1690 1352. தென் இதை மறுபடியும் 2 எத்தனை டிவிஷன்? 4 ஆல பண்ண முடியுமா? 1352 division by 4 equal to 1690 division by 4 equal to வரல. 4 ஆல் டிவிஷன் ஆகல. 2 ஆல பண்ணிக்கலாம். 8 தென் 845. 2 ஆல பண்ணா 6 12 மிச்சம் 7 2 14 676. தாராள 2 ஆகணுமே. 8 2 16 இது 5ஆ? ஓகே. 3 ஆல 3 2 6 3 2 வராது. 5 6 ஆல வராது. 7 676 division by 7 equal to வராது. 676 division by 8 equal to வராது. 676 division by 9 equal to வராது. அப்ப இந்த ரேஷியோல வச்சுக்கோங்கப்பா. டிஸ்கவுண்ட் அலோட் எவ்வளவு இருக்கு? டிஸ்கவுண்ட் அலோட் வந்து 441 இருக்கு. இப்போ 441 division by 845 plus 676 equal to 1521 into 845. அப்போ 441 division by 1521 into 845 equal to 245. வேற வழியில் அந்த ரேஷியோ தான் பிரிக்கணும். மீதி கழிச்சுக்கலாம். 441ல 245 போச்சுன்னா 441 minus 245 போச்சுன்னா 441 minus 245 196. சேல்ஸ் ரேஷியோ இப்படிதான் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லை. ஆட் ஃபிகர் ஆகும். தென் அட்வர்டைசிங் பார்க்கணும். அட்வர்டைஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எப்போ வரும்? கிரெடிட் சைட்ல. இது நம்மளுக்கு கெயின். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட். அப்போ பர்ச்சேஸ் ரேஷியோ ஈஸி. ஸோ 133 வந்து பர்ச்சேஸ் ரேஷியோல ஏற்கனவே போட்டாச்சு. 4:3 செக் பண்ணிட்டோம் பர்ச்சேஸ் ரேஷியோ. அப்போ 133 டிவிஷன் பை 7 into 4 equal to 76 minus 133 equal to இது 57. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. தென் அட்வர்டைசிங் சேல்ஸ் ரேஷியோ தான். வேற வழியே இல்லை. இதெல்லாம் சேல்ஸ் ப்ரொமோஷனா சேல்ஸ். அட்வர்டைசிங் எவ்வளவு இருக்கு? 738 இருக்கு. அட்வர்டைசிங் 738. இப்போ 738 டிவிஷன் பை 1521 into 875 வரும் இல்லையா? இன்ஃபர்மேஷன் 738 division by 30,420 into 16,900 410. 738 to 410 போச்சுன்னா 328. இது சேல்ஸ் ரேஷியோ தான். நான் டைரக்டா அப்படியே ஃபுல் வேலையில எழுதிட்டேன். எப்படின்னா 738 டிவிஷன் பை 30,420 டோட்டல் சேல்ஸ் இன்டூ 16,000 போட்டீங்கன்னா 410 வரும். இங்க வந்து இன்டூ இதுக்கு பதிலா வந்து 13,520 போட்டீங்கன்னா 328 வரும். ரேஷியோல தென் நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் போட்டாச்சு. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். தென் மத்தெல்லாம் டெப்ரிசியேஷன் தான் போகணும். டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். டெப்ரிசியேஷன் என்ன ரேஷியோஸ்? டெப்ரிசியேஷனும் 2:1 நினைக்கிறேன். டெப்ரிசியேஷன் எவ்வளவு பர்சன்டேஜ்? ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் மேல 10%. அப்போ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு? ஃபர்னிச்சர் 600 இருக்கு. 10%னா 60. 60 வந்து 2:1 போட்டா 40:20. அதுக்கடுத்து என்னதுக்கு? பிளான்ட் அண்ட் மெஷினரி டு டெப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மெஷினரி இதெல்லாம் ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க 2:1. ஸோ அது மேல எவ்வளவு? அது மேல 10%. பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து 4,200 இருக்கா? 10% 420. 420 division by 3 into 2 equal to 280 140. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? ட்ரேடிங் பின்ல போட வேண்டியது எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ நவ் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க வந்து 2076 வருது. இது வந்து 2867 வருது. தென் வந்து 4943 வருது. 2076 2867 4943.
தென் இதுங்களும் டோட்டல் பண்ணி கழிச்சு பாருங்க. அப்ப 4943 கட் பண்ண 4943 minus 600 minus 240 minus 1320 minus 441 minus 738 minus 60 minus 420. இதுதான் ப்ராஃபிட் வந்து 1124 ஓவரால் ப்ராஃபிட். இது வந்து டோட்டல் காலம். டோட்டல் காலத்துல ப்ராஃபிட். அப்ப நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் கேரி டவுன். ஏன்னா இண்டிவிஜுவல் ப்ராஃபிட் பார்க்கணும்ல. அப்ப வந்து 2867 minus 200 minus 80 minus 440 minus 196 minus 328 minus 20 minus 140 equal to 1463 வருது. இவ்வளோ ப்ராஃபிட் வருது. 200 plus 80 plus 440 plus 196 plus 328 plus 20 plus 140 equal to 1404 வருது. 1404 minus 2867 போட்டா 1463 கரெக்டா. 1463 ப்ராஃபிட். தென் இதுல 400 plus 160 plus 880 plus 245 plus 410 plus 40 plus 280 போட்டா 2415 வருது. இங்க கம்மியா இருக்கு. அப்ப ரெக்கார்ட் 2415. இந்த சைடு டோட்டல் அதிகமா இருக்கு. இங்க ரெக்கார்ட் 2415. இப்போ வரக்கூடிய நெட் லாஸ் பை நெட் லாஸ். நெட் லாஸ் எவ்வளோ? 2415 இருந்து மைனஸ் 2076 339 நெட் லாஸ். 339 நெட் லாஸ். நெட் அமௌண்ட் இங்க வந்து இங்க எதுவும் எழுதக்கூடாதுமா, ஏன்னா அது ஓவரால் காலம். இண்டிவிஜுவல் காலத்துல நெட் லாஸ் ஆகும். ஸோ லெட் வி செக் லிசன் 339 நெட் லாஸ். அப்போ நம்ம போட்ட டிபார்ட்மெண்ட் ட்ரேடிங் பிஎன்ல இருக்கும் கரெக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங் வந்து ஒரு காலம் போடுவோம், இங்க 2 காலம் போடுவோம். தனித்தனி டிபார்ட்மெண்ட் தனித்தனி காலம் வச்சு போடுறோம். மற்றபடி எல்லாமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான். வேற எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போர்ஷன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் நம்ம டிரைவ் பண்ணோம். நார்மலா போறதா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2013. So அப்ப liabilities amount rupees assets amount rupees. நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சதெல்லாம் எடுத்து சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தெரியும். ரெக்கார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 600 less depreciation 10%. 60 போட்டீங்கன்னா 5. அதுக்கு அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி 4200 இருக்கு. இப்போ டெப்ரிசியேஷன் 10%. 420 போயிடும். இப்போ 3780 வரும். செக் பண்ணிக்கலாம். ஸ்டடி டேட்டாஸ் இருக்கு எவ்வளோ? 1820. Then sundry creditors. Sundry creditors. Sundry creditors வந்து 3737. அதுக்கடுத்து கேபிட்டல் இருக்கு. ஸோ கேபிட்டலோட ஏர் நெட் ப்ராஃபிட். கேபிட்டல் எவ்வளோ? கேபிட்டல் வந்து 9530. ஏர் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருச்சு? எவ்வளோ வந்துச்சு? 146. சரி 112. அப்போ 10654. அதுக்கப்புறம் கேபிட்டல். தென் டிராயிங்ஸ். ஐயோ டிராயிங்ஸ் கிடைக்கணுமா? 10654. டிராயிங்ஸ் எவ்வளோ? டிராயிங்ஸ் 9. அதுக்கப்புறம் சண்டே கிரெடிட்டர்ஸ். சண்டே கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ?
3737. அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் கேஷிங் என்ட்ரி. கேஷிங் என்ட்ரி 32. கேஷ் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க் 1900. எனக்கு கீழே அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் இருக்கு இல்லையா? இது என்னது ப்ரீபெய்ட் இருக்கு. ப்ரீபெய்டுங்கிறது அசெட். ப்ரீபெய்ட் ரெண்ட். தென் அவுட்ஸ்டாண்டிங் லைட்டிங். அவுட்ஸ்டாண்டிங் லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எவ்வளோ 180. இப்போ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டுருக்கோமா? க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்படி போடலாம்? 2748 plus 514. தனித்தனியாக காமிச்சுக்கோ. ஏபின்னு காமிச்சு போடு. 748 வேற வேற எல்லாமே பர்ச்சேஸ், சேல்ஸ், சர்வீஸ், டிஸ்கவுண்ட், அலவுடு, அவ்வளோதான். டோட்டல் பண்ணி பாரு, பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். நம்ம பண்ணது 9754 பிளஸ் 3737 பிளஸ் 13,671. Then in the side 540 plus 3780 plus 1820 plus 32 plus 1980 plus 370 plus 136. So இவ்வளவுதான் டிபார்ட்மெண்ட். If we check our balance sheet total 6. இவ்வளவுதான்மா, ரொம்ப சிம்பிள்மா. ஸோ அப்ப எல்லா சம்மும் இதே மாதிரி தான். இந்த கீழே ஒர்க்கிங் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ஒர்க்கிங் வந்து நீங்க இதை கிளியரா ஒர்க்கிங் தான் மார்க். தயவு செஞ்சு ஒர்க்கிங் கிளியரா போட்டு இந்த எல்லாத்துக்குமே எதெல்லாம் அப்போஸ் பண்றீங்களோ அதுக்கு ஒர்க்கிங் நோட் போட்டு போகணும். ஸோ எல்லா சம்முமே இதே மாதிரி தான். ஸோ கைண்ட்லி ப்ரிப்பேர் ஆன் யுவர் ஓன். இப்போ என்ன போட சொன்னீங்கன்னா எனக்கு தான்